ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரூட்ஸ் இன்டூ பேஸ்கெட் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோவில் வேரியபிள் விண்டோ சைஸ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த இந்த கொஸ்டினில் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்புட் அரே கொடுத்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்புட் அரேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸோட டைப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு மேங்கோ ஃப்ரூட்டோட ஒரு மேங்கோ ட்ரீயோட ஒன் ஆஃப் த டைப்பு. இப்போ 2 அப்படின்னா இப்போ கோவான்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவா ட்ரீயோட டைப்பு வந்து 2 கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ ட்ரீக்கு வந்து நான் 1 செட் பண்ணிக்கிறேன். கோவா ட்ரீ வந்து இப்போ டைப் 2 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் அரேயில் ஒரு 2 மேங்கோ ட்ரீ கொடுத்துருக்காங்க, ஒரு கோவா ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரீல இருந்தும் ஒவ்வொரு ஃப்ரூட்டு தான் நம்மளால் பறிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி நம்மளால் கண்டினியூஸாக தான் பறிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ட்ரீ இந்த 1 இந்த 2 நம்ம அதாவது இந்த கோவா ட்ரீ இந்த மேங்கோ ட்ரீயை நம்ம ஃப்ரூட்டு பறித்தோம் அப்படின்னா நடுவில் இருக்க இந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 1க்கு போக முடியாது. நீங்கள் பறிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பறிக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரையும் பறிக்க ஆரம்பிக்கணும். நடுவில் வந்து எதுவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா? அந்த தான் ரூல்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீஸை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 2 பேஸ்கெட் மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி 2 பேஸ்கெட் மாதிரி கொடுத்துறாங்க அப்படின்னா, இந்த ட்ரீலேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் பறித்து இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நீங்கள் போடணும். இந்த பேஸ்கெட் வந்துட்டு இப்போ ஒரு மேங்கோ ட்ரீலேருந்து ஒரு மேங்கோ ஃப்ரூட்டை பறிச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே மேங்கோ ட்ரீக்கான ஃப்ரூட்டை மட்டும் தான் போட முடியும். ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே பல ட்ரீயோட ஃப்ரூட்ஸை நம்ம கலக்கக்கூடாது. இந்த பேஸ்கெட் வந்து மேங்கோ ட்ரீயோட ஃப்ரூட் தான் போகணும் அப்படின்னா மேங்கோ ட்ரீயோட ஃப்ரூட் மட்டும் தான் போகணும். இந்த பேஸ்கெட் கோவா ட்ரீயோட ஃப்ரூட் மட்டும் தான் போகணும், கலக்கக்கூடாது. அதான் ரூலு. ஸோ இப்போ நம்ம அரேவை நம்ம ட்ரான்ஸ் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ எடுத்தோடனே மேங்கோ ட்ரீயை பார்க்குறோம். ஸோ மேங்கோ ட்ரீலேருந்து நான் ஒரு ஃப்ரூட் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். அடுத்து கோவா ட்ரீயை பார்க்குறேன். கோவா ட்ரீலேருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். கோவா ட்ரீ 2 அதனால் ஒரு ஃப்ரூட் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். திருப்பி நான் மேங்கோ ட்ரீயை பார்க்குறேன். மேங்கோ ட்ரீயை பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்க 1 + 1 சேர்த்து நான் 2 அப்படின்னு சொல்லி அடுத்த மேங்கோ ட்ரீயான பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக இதை 2 சேர்த்து பாருங்களேன். எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 3ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ அதான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 2 பேஸ்கெட் அப்படிங்கிறது டைனமிக்காக கொடுக்க மாட்டாங்க. இது 2 பேஸ்கெட்டுங்கிறது வந்து ஸ்டாட்டிக்காகவே கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் கேஸ்க்கு வந்துட்டு சப்போஸ் இன்னொரு டெஸ்ட் கேஸ் கொடுத்து அதில் வந்து 3 பேஸ்கெட்டு, இன்னொரு டெஸ்ட் கேஸ் கொடுத்து அதில் 4 பேஸ்கெட், இன்னொரு டெஸ்ட் கேஸ் கொடுத்து அதில் பேஸ்கெட்டே இல்லை, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பேஸ்கெட் வந்து 2 தான், அது கன்ஃபார்ம். இந்த இன்புட் இருக்கக்கூடிய ட்ரீயோட ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இன்னொரு சாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பார்ப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரீ இருக்குது. ஸோ நான் பைனாப்பிள் ட்ரீ 3ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதே பேஸ்கெட் 2 தான் இருக்கும். ஸோ இப்போ கண்டினியூஸாக இருக்கும். ஸோ மேங்கோ ட்ரீ பார்க்குறேன், ஒரு ஃப்ரூட் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். அடுத்து கோவா ட்ரீயை பார்க்குறேன், ஒரு ஃப்ரூட் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். திருப்பி நான் வந்து பைனாப்பிள் ட்ரீயை பார்க்குறேன். பைனாப்பிள் ட்ரீயை போகிறதுக்கான பேஸ்கெட் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் பைனாப்பிள் ட்ரீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரீக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நடுவில் இப்போ இதை நீங்கள் இந்த 3யை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ 1 2 நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக தான் நீங்கள் பறிச்சாகணும். ஸோ அப்படின்னா இது நமக்கு வேலிட் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மேங்கோ ட்ரீலேருந்து 1 கோவா ட்ரீலேருந்து 1 நம்ம பறிச்சு போட்டோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மேங்கோ ட்ரீலேருந்து நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ ஒரு பேஸ்கெட் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் பைனாப்பிள் ட்ரீலேருந்து ஒன்று பறிச்சு உள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக திருப்பி வந்து கோவா ட்ரீ, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பறிச்சு உள்ள போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கோவா ட்ரீ. ஸோ அப்போ நான் பறிச்சு உள்ள போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்கள் அவுட்புட் வந்து 4 ஃப்ரூட் உங்களால் வந்து மொத்தம் பறிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க அரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 3 2 இதுதான் இந்த ட்ரீ தான் கண்டினியூஸாக இருக்குது. இந்த ட்ரீஸில் இருந்து உங்களால் 4 ஃப்ரூட்டை பறித்து உள்ளே போட்ட முடியும் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் சப் அரே வித் அட்மோஸ்ட் 2 டிஸ்டிங்க்ட் ஃப்ரூட் டைப்ஸ். கரெக்டு தானே? நம்ம கண்டினியூஸாக சப் அரேவை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டினியூஸ் சப் அரே வந்து லாங்காக இருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கண்டினியூஸ் சப் அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் மேக்ஸிமமாகவே 2 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 0 1 அப்படின்னா 0 1 0 1 மட்டும்தான் கலங்கி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 15 அப்படின்னா 10 15ங்கிற 2 எலமெண்ட் மட்டும்தான் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் சப் அரே கலங்கி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப் அரேவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரூட்ஸ் இன்டூ பேஸ்கெட் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இன்டர்னலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்மகிட்ட இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸே சால்வ் பண்ணிக்க முடியும். ப்ரூட் ஃபோர்ஸில் ஒன்றும் இல்லை, 2 லூப்பை போட்டுட்டு நம்ம நார்மலாக டேப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். அது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் எடுக்கும் டைம் கம்பல்சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு வந்து இன்டர்வியூஸில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதோட பெட்டர் அப்ரோச் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு விண்டோ வந்து பெருசாகுது, திருப்பி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்ட்ரிங் பண்ணுறோம், இந்த மாதிரி நடக்குது இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோவில் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, கோடிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே சொல்லியிருக்க இதே எக்ஸாம்பிளே நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அறையெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் நான் ட்ராவல்ஸ் பண்ண நான் மேப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கான்செப்ட் பண்ணுறேன். பேசிக் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோவோட டிஃபால்ட்டு ப்ரோக்ராம் வந்து இதுக்கு ஒரு சேஞ்சும் கிடையாது. நான் மேப்பில் இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன், ஜேவை ட்ராவல்ஸ் பண்ண வருவேன். எப்போ வந்து மேப் டாட் சைஸ் வந்து கிரேட்டர் than 2 இருக்குது, அப்படி ஏன் இதை நான் கிரேட்டர் than 2 பார்க்கணும்? மேப்போட சைஸ் எப்போ நமக்கு 2 இருக்கும்? இப்போ இங்கே வரேன், ஒன் வந்து எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 1 வந்து எனக்கு 1 டைம் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்க்குறேன் 2 வந்து எனக்கு 1 டைம் வந்திருக்கு. அடுத்ததான் வந்து 3 வந்து எனக்கு 1 டைம் வந்திருக்கு அப்படின்னா மேப்போட சைஸ் பாருங்கள் 3. அப்படின்னா நமக்கு ஃப்ரூட் டைப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேர்ட் டைப் நமக்கு போகக்கூடாது. ஸோ 2 டைப் தான் இருக்கணும். ஸோ தேர்ட் டைப் போகும்போது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரிங் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. ஸ்ட்ரிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம திருப்பி ஏதாவது இருக்கான்னு சொல்லி வேரியபிள் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரிங் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரிங் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐக்கும் ஜேக்கும் லென்த்து கண்டுபிடிச்சி அதை மேக்ஸிமோட நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டு நமக்கு ஆன்சர் வந்து 4ன்னு கிடச்சிடும். ஓகேவா? இதுவே நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம் வைங்களேன், 1 to 1 பார்க்குறோம் வைங்களேன், அதுக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து 2 விதமான ஃப்ரூட் டைப்ஸ் தான் இருக்குது. எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டை நம்ம பறிச்சிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளால மேக்ஸிமம் 3 ஃப்ரூட்ஸ் தான் நம்ம பறிச்சிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n வந்துடும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் நீங்கள் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அது வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான். ஆர்டர் ஆஃப் 1ன்னு சொல்லலாம், இல்லை ஆர்டர் ஆஃப் nன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ளே சப்போஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n வராது, ஆர்டர் ஆஃப் 1 தான் வரும். ஸோ நமக்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இதை விட அதை பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அது வந்து லாஸ்ட் சீன் இண்டெக்ஸ்னு சொல்லி சொல்லணும். அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அரைவை ட்ராவல்ஸ் பண்ண சொல்ல வந்துட்டு அதுக்குள்ளே அந்த ட்ரீலேருந்து எவ்வளோ ஃபுட் உங்களால் பறிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேப்புக்குள்ளார போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே 1 பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் ஒரு எலிமெண்ட் ஒரு ஃப்ரூட்டை நான் பறிச்சு உள்ள வச்சுக்க முடியுமா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரூட்டை பறிக்கிறது, இந்த பேஸ்கெட்டுக்குள்ள வைக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நீங்கள் 1 பார்த்துருக்கீங்களா? ஓகே, 1ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பார்த்துருக்கீங்களா? 2ஓட இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தேர்டு பார்க்குறீங்கன்னா தேர்டு ஃப்ரூட் டைப் இருக்குன்னு அர்த்தம். தேர்டு ஃப்ரூட் டைப் வந்துச்சு அப்படின்னா நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏதாவது ஒன்று நம்ம நெக்லெக்ட் பண்ணி ஆகணும். அவள் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேப்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் டிகிரேட் பண்ணிட்டு வருவீங்களா? அதுவே வந்து லாஸ்ட் சீன் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலே இதில் இருக்கிறது கம்மியான எலமெண்ட்ஸ் எது, இண்டெக்ஸ் பொசிஷன் எதுன்னு பார்க்கணும். 0ல் இருக்கிறதுலே கம்மியான பொசிஷன். அப்போ நீங்கள் 0 நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், 0 நீங்கள் அப்படியே தூக்கிட்டீங்க அப்படின்னா 2 3 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 நீங்கள் அப்படியே ஃபர்கட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 2 3 நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அப்போ 2 1 0 போயிடும். 2வும் 3யும் உங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க. 3ஓட இண்டெக்ஸ் 2. அடுத்து திருப்பியும் வந்து 2 தான் நீங்கள் மீட் பண்ணீங்க. ஸோ இப்போ 2ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3. ஓகே, அடுத்தது நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணீங்க, 2ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் எல்லாமே வந்து வேலிடான எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேலிடான ஃப்ரூட் டைப்ஸ் தான் இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா இது ரெண்டையும் நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேல்யூ சிம்பிளாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம பார்த்துருவோம். இதுக்கான கோட் நம்ம பார்த்துருவோம். இப்போ சேம் அதே மாதிரி நான் அரேவை ட்ராஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஜேவை ட்ராஸ் பண்ணிக்கிறேன், நான் லூப் போட்டுக்கிறேன். இப்போ நான் மேப்பில் வந்து லாஸ்ட் சீன் இண்டெக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு எலமெண்ட்டை நான் மீட் பண்ணேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸை நான் வந்து மேப்போட வேல்யூவில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஜே பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரூட் டைப்பை வந்து 2 தாண்டி போகிறேன் அப்படின்னும் அப்போ தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைல் கண்டிஷன் போட்டிருப்பேன். அதே பார்த்தீங்கன்னா இங்கே இஃப் கண்டிஷன் போட்டிருப்பேன். ஏன் இங்கே இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து மொத்தம் எனக்கு 3 ஃப்ரூட் டைப் கிடச்சிருச்சு. அதுலேருந்து நான் ஒரு ஃப்ரூட் டைப் தான் நான் நெக்லெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட் டைப்பை எதை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம்னு நம்ம யோசிக்கும் போது லாஸ்ட் சீன் இண்டெக்ஸில் எது வந்து மினிமமாக இருக்கோ, அதாவது நம்ம ஜே பொசிஷனில் இருக்கும். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இப்போ ஐ வந்து லாஸ்ட் சீன் இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு வைங்களேன். இங்கேருந்து இங்கேருந்து பக்கத்தில் என்ன இருக்குது, ஐயிலேருந்து இது லாஸ்ட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் சீன் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸுக்கான அந்த பொசிஷனை எடுத்து நம்ம டிக்ரீன் பண்ண வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ அதான் நம்ம உள்ளுக்குள்ளே பண்ணியிருப்பேன்.
உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் மினிமம் இண்டெக்ஸ் ஃப்ரூட் டு ரிமூவ் சொல்லிட்டு எந்த எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும், எந்த ஃப்ரூட் டைப்பை நான் ரிமூவ் பண்ணுங்கிறதுக்கோசரம் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த மேப்பை நான் ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே எது மினிமமான இண்டெக்ஸு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதோட ஃப்ரூட்டை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மேப்பில் இருந்து ஃபைனலாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமூவ் பண்ண எலமெண்ட்லேருந்து +1 தான் நான் அடுத்த ஐஏவை நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் நான் இதை போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு திருப்பி நான் வந்து மேத்ராட் வந்து நான் ஃபைனலாக இங்கே நான் கண்டுபிடிக்கிற மாதிரி லென்த்தை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ சிம்பிள், இதில் ஒன்றும் பெரிய லாஜிக்கலாக எதுவும் கிடையாது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இது குழப்பற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இந்த மேப்லேயே நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் நீங்கள் +1 போட்டு பேஸ்கெட்டில் பறித்து போடுற மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு போதுமானது தான். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலேஜ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படியும் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.